வழிபடுற முறை கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கு. நார்த் சைடு வந்துட்டு அந்த வழிபடுற முறைகள் கம்மி தான். தமிழ்நாட்டில் தான் நிறையா வந்து அந்த வழிபடுற முறைகள், தெய்வங்கள் நிறையா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இதெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரே மாதிரி வழிபடுறாங்க அப்படின்ட்டு ஹிந்துன்ற பேரை 1810க்கு அப்புறம் தான் வைக்கிறாங்க. அப்போ 1810க்கு முன்னாடி ஹிந்துன்ற ஒரு வேர்டே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வழிபடுற முறை இருந்திருக்கு. அது கொஞ்சம் நார்த் சைடு கொஞ்சம் பரவி இருந்திருக்கு. இது ஒரு நல்ல மக்களை கவர்றதா இருக்கேன்னா, ஆரியர்கள் வந்து இப்படி வழிபடணும், அப்படி வழிபடணும், இதுதான் தெய்வம், இதுதான் வந்து பெரிய தெய்வம், பவர்ஃபுல்லானதுன்னு இந்த ருத்ரன் அப்படி இப்படின்னு சில பேர்களை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறல இப்போ வெள்ளைக்கார பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஹிந்துன்ற ஒரு பேர், இது ஃபுல்லாக ஹிந்து மதம் அப்படின்னு